தெஹ்ரான் அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்துக்கு நடுவுல ஒரு அழகான ஆடம்பரமான இடம் ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அதை வாங்குறதுக்கு யாருமே தயாரா இருக்கல. ஜனங்களுக்கு நடுவுல ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அந்த இடத்துல எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி அங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும். நகரத்துக்கு இன்னொரு பக்கத்துல அபய், வைபவ் அப்படிங்கிற 2 சிநேகிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒரே பில்டிங்ல குடியிருந்தாங்க. ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சாங்க. ஒன்னாதான் வேலைக்கு போவாங்க. 2 பேரோட பிளாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே நல்ல சிநேகிதர்கள். டேய் வைபவ், இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. சரி வா, வீட்டுக்கு போய் ஒரு டீ குடிக்கலாம். சரிப்பா, போலாம். இன்னைக்கு டீ என்னோட வீட்டுல. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. 2 பேரும் சம்பாதிச்ச பணத்துல தேவையானதை வாங்கி மிச்ச பணத்தை ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணாங்க. அபய், இங்க பாரு, இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நண்பா. என்ன, இங்க வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்றியா? இல்லப்பா, இப்போதான் நிலம் வாங்கியிருக்கேன். காசு கிடைச்சதும் இங்க வீடு கட்டணும். கவலைப்படாத, நிலம் வாங்கியாச்சுல, காசு கிடைச்சதும் வீடு கட்டிடலாம். இந்த ஏரியாவில் நிலம் எல்லாம் கிடைக்கிறது சாதாரண விஷயமா? நான் செஞ்ச புண்ணியம். வைபவ் கொஞ்சம் கூட யோசிக்கல. இவ்ளோ பெரிய இடம் இவ்ளோ கம்மியா அவனுக்கு எப்படி வித்தாங்க? ஏன்னா இது வரைக்கும் அந்த இடத்த யாருமே வாங்க முன் வரவே இல்லை. 2 பேரும் இடத்த பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. எல்லாமே மாதிரியே நடந்துட்டு இருந்தது. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலைக்கு போய் ஒன்னாவே திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தது. அன்னைக்கு சண்டே. வைபவ் அவனுடைய இடத்த பார்க்கறதுக்கு ஒரு பிளான் போட்டான். அவன் அவனுடைய இடத்த பார்க்க போனப்போ அவனுடைய இடத்துல ரொம்ப பெரிய பள்ளம் இருந்ததை பார்த்து அவன் ரொம்பவே யோசிச்சான். யாருப்பா இது? இந்த இடத்துல குழி தோண்டி வச்சிருக்காங்க. வைபவ் ரொம்பவே டென்ஷன் ஆனா. ஆனா அத பத்தி கேட்கலானா அங்க யாருமே இல்ல. அப்போ அந்த பள்ளத்துல இருந்து ரொம்ப பயங்கரமான குரல் கேட்டுச்சு. வைபவ் திடீர்னு ரொம்பவே முன்னேறினான். அவன்கிட்ட ரொம்ப பெரிய வீடு, காரு, நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க. அவன் அவனுடைய மனைவி குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். நாட்கள் நகர்ந்துச்சு. அவனுக்கு அவனுடைய பழைய சிநேகித அபய் ஞாபகத்துக்கு வந்தான். வைபவ் அபய்க்கு கால் பண்ணான். எப்படி இருக்கு அபய்? எவ்வளோ நாள் பிறகுதான் நான் இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா? மன்னிச்சிருப்பா, நீ இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வந்துரு. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அபய் அவனுடைய நண்பனோட வீட்டுக்கு வந்தான். பரவாயில்லையே, சேட்டோட அதிகமா சம்பாதிக்கிற போல. நல்ல சம்பாத்தியம் போல உனக்கு. ஆமாப்பா, எல்லாமே கடவுளோட கருணை. ஆனா இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் எப்படி? டேய், அதை பத்தி நம்ம ஃப்ரீயா உட்காந்து பேசலாம். நீ சாப்பிட்டுருக்க மாட்ட, பா வந்து சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அபய், வைபவ் 2 பேருமே கார்டன் பக்கமா போனாங்க. அபய் அங்கிருந்த ஒரு கிணற கவனிச்சான். என்னடா இது, இங்க ஒரு கிணறு இருக்கு. அப்படி சொல்லி அந்த கிணத்தை பார்க்க அது பக்கத்துல போவான். ஆனா வைபவ் அவனை தடுத்து நிப்பாட்டுவான். அவனை அங்க போக விடாம தடுத்தான். அபய், ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்திருக்க. நீ கொஞ்ச நாள் என் கூட இருந்துதான் ஆகணும். ஆனா என்னோட என்னை ஜாப்ல இருந்து தூக்கிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் என்னோட நண்பன் கூட கொஞ்ச நாள் இருக்கணும், அவ்வளவுதான். சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் உன் கூட இருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்க போனாங்க. மணி 12 இருக்கும். அப்போ வெளியே இருந்து ரொம்ப பயங்கரமான ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த சத்தத்தால அபய்க்கு தூக்கமே வரல. அவன் ஜன்னலை திறந்து அங்க பார்த்தப்போ ரொம்பவே பயந்தான். ஏன்னா வைபவ் அந்த கிணத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தான். இந்த நாள் சாப்பாடு என்னோட பரிசு, எனக்கு கொடு. அதுக்கப்புறம் வைபவ் தன்னுடைய கையை நீட்டி காட்டும்போது அந்த கையில தங்க நாணயங்கள் வந்துச்சு. அபய் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. வைபவ் அங்கிருந்து போயிடுவான். ஆனா அபய் நைட் எல்லாம் தூங்காம இது பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில
வைபவ், இங்க என்னடா நடக்குது? என்ன? எனக்கு சரியா புரியல. நேற்று ராத்திரி உன்னை நான் கிணறுகிட்ட பார்த்தேன். நீ என்ன சொல்லிட்டு இருந்தியோ அதையும் கேட்டேனா? அதுக்குள்ள அபய்க்கு வைபவோட அடிப்பட்ட கை தெரிஞ்சது. என்னடா பண்ணிட்டு இருக்கே நீ? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ப்ளீஸ் சொல்லுடா. இதெல்லாம் அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிச்சு. யாரது அங்க இருக்கிறது? பயப்படாத, நான் உனக்கு எந்த மாதிரியான தொந்தரவு கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலா உன்னை பணக்காரனா ஆக்குவேன். ஆனா எப்படி? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ உன்னோட ரத்தத்தை கொடுக்கணும். சில தொட்டு ரத்தத்தை கொடுத்துட்டு நீ பணக்காரனா ஆகலாம். சிந்திச்சு பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அப்பொழுதுதான் நான் ரத்தத்தை கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு பதிலா அது எனக்கு தங்கத்தை கொடுக்கும். அபய் இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே பயந்துட்டான். ஆனா நண்பா, இப்போ உன்கிட்ட எல்லாமே இருக்கு. இப்போ வாச்சு ரத்தத்தை கொடுக்கறது நிறுத்திக்கோ. அது அவ்வளவு சுலபம் இல்லை நண்பா. அதை பத்தி பேசாத, அதை நான் பாத்துக்கிறேன். அபய் அன்னைக்கு எல்லாமே இது பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தான். எப்படி தன்னுடைய சிநேகிதனை இதுல இருந்து காப்பாத்துறதுன்னு. நைட் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே தான் நடந்தது. அந்த கிணத்துல இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சது. வைபவ் கிணத்துக்கு பக்கத்துல வந்தான். ஆனா இந்த தடவை வைபவ் தன்னுடைய கைய வெட்டி ரத்தத்தை அந்த கிணத்துல ஊத்துறதுக்கு உள்ளார அபய் வந்து தடுத்துட்டான். நிறுத்து வைபவ், நீ ரொம்ப ஓவரா போற. நான் உன்னை இதை பண்ண விட மாட்டேன். அபய், நீ என்ன பண்றீங்க? கிளம்பு இங்கிருந்து. போறேன், ஆனா உன்னை கூட்டிட்டு தான் போவேன். அதுக்கு கோபம் வந்துடும், அப்புறம் எல்லாம் வீணா போயிடும். ஆனா அபய் அவனுடைய பேச்ச கேட்கல. வைபவ கூட்டிட்டு உள்ள போனான். அபய், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அபய். இப்போ அதோட கோபத்துக்கு என்னோட குடும்பத்தையே பலி கொடுக்கணும் அபய். நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒண்ணுமே ஆகாது. அப்போ அங்க ஒரு பெரிய சத்தத்தோட கதவு ரெண்டு உடைஞ்சது. அப்போ ஒரு பயங்கரமான விலங்கு உள்ள வந்துச்சு. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு ரத்தம் வேணும், ரத்தம். அதுக்கப்புறம் அது வைபவோட மகனை இழுத்துக்கிட்டு கிணத்துக்கிட்டு போச்சு. அதை பார்த்து அபய் பயந்து போய் அந்த விலங்குக்கு பின்னாடியே போனான். அந்த விலங்கு அந்த பையனை தூக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ள போக இருந்துச்சு. ஆனா அபய் அவனுக்கு குறுக்க வந்து நின்னான். நான் உன்னை அவனை கொண்டு போக விடவே மாட்டேன். நீ அவனை விட்டுரு. இங்கிருந்து போயிரு, இல்லைன்னா என் கையால நீயும் செத்துருவ. அதுக்குள்ள வைபவ் ஓடோடி அங்க வந்து சேர்ந்தான். என்னோட மகனை விட்டுடு, நான் உனக்கு தினமும் ரத்தத்தை கொடுக்குறேன். இப்ப உன்னோட ரத்தம் எனக்கு தேவையே இல்லை. இந்த பையனோட இள ரத்தத்தை குடிக்க போறேன். நீ அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. நான் உனக்கு எவ்வளவு வருஷம் ரத்தத்தை கொடுத்துருக்க. நீ ரத்தத்தை சும்மா கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலா நான் ஒவ்வொரு தடவையும் உனக்கு தங்கத்தை கொடுத்துட்டே இருந்தேன். எப்போ அந்த விலங்கு அதுக்கு ஒத்துக்கலையோ வைபவ் அபய பிடிச்சு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டான். பாவம் அபய் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். அதுக்கப்புறம் கிணத்தை விட்டு மேல வர்றதுக்கு முயற்சி பண்ணான். நண்பா வைபவ், நான் உன்னோட மகனை காப்பாற்ற வந்தேன். ஆனா என்னையே தள்ளிட்டே நீ. நான் உன்னோட அதிகமான பாசத்தை என் பையன் மேல வச்சிருக்க அபய். ஆனா நான் என்ன பாவம் பண்ண உனக்கு? நீ ஒண்ணுமே பண்ணல. ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. நான் ரத்தத்தை கொடுத்து கொடுத்து ரொம்ப சோர்வாயிட்டேன். நான் ரத்தத்தை கொடுக்கறத நிறுத்தினா அந்த ராட்சசன் என்னோட குடும்பத்தையே கொன்னுருவான். எப்போ நீ என்னோட வீட்டுக்கு வந்தியோ அப்போ எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. உன்னை பலி கொடுத்தா என்னோட குடும்பத்தை காப்பாத்தலாம்னு. இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு சொட்டு சொட்டா ரத்தத்தை குடிச்சிட்டே இருக்கிறது? இப்போ எனக்கு முழுசா ஒரு மனுஷனே கிடைச்சிட்டான். இப்படி சொல்லி அந்த விலங்கு அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு கிணத்துக்குள்ள போய் குதிச்சிருச்சு. அபய் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சான். அவனை காப்பாத்த சொல்லி சத்தம் போட்டு அழுதான். அந்த விலங்கு கிட்ட இருந்து தப்பிக்க அபய் எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா அந்த விலங்கு அவனை விடவே இல்லை. கடைசியா, நண்பா, உன்னை நான் எவ்வளோ நம்பி இருந்தேன்.
உன்னை கடவுள் மன்னிக்கவே மாட்டான். அவனுடைய கதறல் சத்தம் நின்னு போச்சு. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்தது. வைபவுக்கு அப்ப புரிஞ்சது அவனுடைய நண்பன் இனிமே திரும்பி வரவே மாட்டான்னு. வைபவ் அவனுடைய பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிட்டு அந்த சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். யாருக்குமே தெரியாது அவன் எந்த ஊருக்கு போனான் அப்படிங்கிறது. ஆனா இப்பவும் அந்த கிணத்துக்கு பக்கத்துல யாராவது போனா அப்போ அங்க பயங்கரமான சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு.